உடனே அவங்களாம் என்ன செஞ்சுருக்காங்க, ஐய்யய்யோ! இவங்க ட்ரெஸ் போட்டாலும் அவங்க வாசனை வருதுன்னு அவங்களும் அவங்கள விட்டு விலகி போயிருக்காங்க. அது சொகுசு கப்பல் இல்லையா? ஆடம்பரமான ஆளுங்க தானே இருப்பாங்க, விலகியிருக்காங்க. உடனே இவங்க என்ன செஞ்சுருக்காங்க, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு உடனே கேப்டன்ட்ட போய் சொல்லியிருக்காங்க. வர வழியில எங்கள் ஊர் வந்தா இறக்கி விட்டுருங்க, துறைமுகம் வந்தா அப்படின்னு. அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்க எங்க கப்பல் வந்து இங்கே நிக்காதும்மா, நாங்க தூரமா போறோம் அப்படின்ட்டுருக்காங்க. வேற தேசத்துக்கு போறோம். நீ வேணா அங்க வந்து இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற வழி இல்ல அப்படின்னா, அப்ப இங்கே இறங்க முடியாதா? அப்ப என் நாட்டுக்கு எப்படி போகட்டும்? அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே இல்ல, நீங்க அவசரப்பட்டு ஏறுனது தப்பு. நீங்க இறந்து போயிருவீங்களேன்னு தான் நாங்க கூப்பிட்டோம். கை காமிக்கலன்னா நாங்க எப்படி நிப்பாட்டியிருப்போம்? அப்படின்னு சொன்னாங்களாம். இவங்களுக்கு பாருங்களேன், அந்த மீனவங்களோட நெலைமை. எப்படி இருந்திருக்கும் நெனச்சு பாருங்க. அந்த சொகுசு கப்பல்லயும் வாழ முடியல. கீழ இறங்குறதுக்கு படகையும் விட்டுட்டாங்கல்ல. கப்பல் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அந்த குட்டி படக விட்டுட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? கீழ இறங்கணும். படகுக்கு எங்க பண்ணுவாங்க? அப்படின்னோனே வேற வழி இல்ல. அந்த நாட்டுக்கு தான் போய் ஆகணும் அப்படின்னு நெனச்சிருக்கு கூட இருந்திருக்காங்க. கேப்டன் சொல்லியிருக்கிறாரு, "வேற வழி இல்ல. நீங்க வந்து தான் ஆகணும். நீங்க ஒண்ணு இவங்கள மாரி மாறுங்க. இல்லாட்டினா கடல்ல தான் குதிக்கணும்." அப்படின்னு சொல்லியிருக்காங்கங்க. உடனே இவங்களால அவங்க கூடயும் சேர முடியல. ஏன்னா, அவங்கள மாரி ஆடி பாடி சந்தோஷமா இருக்கவும் முடியல. இவங்க மீன் பிடிக்கிறவங்களாச்சே. அவங்கள கொண்டு போயிட்டு சொகுசு கப்பல்ல ஏறுன்னா, அவங்க எப்படி உட்காந்துருப்பாங்க? ஏதோ ஆபத்துக்கு பாவம் இல்லன்னு ஏறிட்டாங்க. ஆனாலும் அதுக்குள்ள இருக்க முடியல பாருங்க. அப்ப என்ன பண்ணியிருக்காங்க, வேற வழி இல்ல. நம்ம அங்க வெளிய அவங்க போற இடத்துல போயி, நம்ம குருடனா அலையிறத விட, நம்ம நாட்ல போய் பிச்சைக்காரனா இருந்துறலாம். அப்படின்னு சொல்லிட்டு, வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, கடல்ல குதிச்சுட்டாங்கங்க. குதிச்சுக்கவும் அப்படியே தண்ணியில முழுகுறாங்க, மேலே ஏறுறாங்க, தண்ணியில முழுகுறாங்க, மேலே ஏறுறாங்க. உடனே கடவுள்ட்ட சொல்லியிருக்காங்க, "ஆண்டவரே நாங்க தெரியாத்தனமா வந்து இது மேலே ஏறிட்டோம். அது வேற வழி இல்லாம இதுக்குள்ள குதிக்கிறோம். நீங்க எப்படியாவது என்னைய காப்பாத்துங்க ஆண்டவனே" அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே கொஞ்சம் அப்படியே வேண்டிக்கிட்டே தண்ணியில முழுகி முழுகி முழிச்சு பார்த்துருக்காங்க. தூரமா பார்த்தா ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிருக்கு. அது பார்த்தா கலங்கரை விளக்கம். அந்த சொல்லுவாங்கல்ல, கப்பல் வர்றதுக்கு ஒரு விளக்கம். உடனே அது நெனச்சுட்டு, சரி இன்னும் கொஞ்சம் தூரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு முழுகி முழுகி வந்திருக்கிறாங்கங்க. அப்போ தூரமா இருக்குது, அதுகிட்ட போகணும். எப்படி போறதுன்னு தெரியல அப்படின்னு தவிக்கும்போது என்ன இருந்திருக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். பாட்டு தான் வந்திருக்கும். சொல்லவா? என்ன பாட்டுன்னு கேட்குறீங்களா? நடுக்கடலில் ஆடும் படகும் நானே, பெருங்காத்தில் ஓடும் இறகும் ஆனேன். நடுக்கடலில் ஆடும் படகும் நானே, பெருங்காத்தில் ஓடும் இறகும் ஆனேன். படகு கரை சேர்ந்திடுமோ, இல்லை தனித்தீவில் தங்கிடுமோ, இறகு கை சேருமோ,